வெல்கம் டு கிரேட் கிரிகாலன் மேஜிக் ஷோ. உங்கள் எல்லோருக்கும் என் அன்பார்ந்த முதல் வணக்கம். ஹாய், ஹலோ, வணக்கம். நான் உங்கள் குகன். நான் உங்கள் மணிகண்டன். இது நம்ம நண்டு பயல்களின் அறிவாளிகளின் அரங்கம். ஸோ நம்ம நேற்று போட்ட வீடியோக்கு நிறைய பேர் கமெண்ட்ஸ்லாம் பண்ணியிருந்தீங்க, பார்த்தோம். அதுக்கு முன்னாடி போட்ட பரிசு குழுக்கள் வீடியோவில் பரிசும் நிறைய பேர் வாங்கியிருந்தீங்க. வெளியூருக்குலாம் நிறைய பேருக்கு அனுப்பியிருந்தோம், அவங்களும் வாங்கியிருக்கேன்னு சொல்லியிருக்காங்க. ஸோ ரொம்பவே சந்தோஷம். ஸோ இன்னைக்கும் அதே மாதிரி விடுகதைகளோட பல விடுகதைகளோட வந்திருக்கோம். ஸோ ஆரம்பிச்சிடலாமா? பல பரிசுகளோடும் வந்திருக்கோம். பல பரிசுகளும் இருக்கு, பல விடுகதைகளும் இருக்கு. ஸோ விடுகதை ஆரம்பிச்சிடும். ஸோ ஃபர்ஸ்ட் விடுகதை என்னன்னு பார்த்தீங்கன்னா, நூல் நூற்கும் நெசவாளிக்கு கட்டி கொள்ள துணி இல்லை. இவர் யார்? மறுபடியும் சொல்லுங்க, கேட்டுக்கோங்க. நூல் நூற்கும் நெசவாளிக்கு கட்டி கொள்ள துணி இல்லை. இவர் யார்? ஸோ 4 ஆப்ஷன்ஸ் இருக்கும் உங்களுக்கு. ஆப்ஷன் இல்லைன்னா தான் ஒரு கொஞ்சம் பயமா இருக்கும். ஸோ 4 ஆப்ஷன்ஸ் இருக்கு, பயப்படவே வேண்டாம். அந்த 4 ஆப்ஷன்ஸ்ல உங்களுக்கு எது சரியான விடை அப்படின்னு உங்க மைண்டுக்கு தோணுதோ அதை கமெண்டா போடுங்க. பரிசுகளை அள்ளி செல்லுங்க. இப்போது 2வது விடுகதை என்னன்னா, உடம்பெல்லாம் சிவப்பு, இவருடைய குடுமி பச்சை. யார் இவர்? யோசிக்க முடியுதா? மறுபடியும் கேட்கிறேன். உடம்பெல்லாம் சிவப்பு, இவருடைய குடுமி பச்சை. யார் இவர்? கீழே ஆப்ஷன் இருக்கு, யோசிச்சு கமெண்ட் பண்ணுங்க. பரிசுகளை அள்ளுங்க. ஸோ நம்ம 3வது விடுகதைக்கு போயிடலாம். தலைக்குள் கண் வைத்திருப்பான், இவன் மட்டும்தான். அவன் யார்? சிம்பிளா கேட்கிறேன். அதாவது பாத்தீங்கன்னா, தலைக்குள் கண் வைத்திருப்பான், இவன் மட்டும்தான். அவன் யார்? ஸோ 4 ஆப்ஷன்ஸ் இருக்கும். அதுல உங்களுக்கு கரெக்டான ஆன்சரை பார்த்து கமெண்ட்ல போடுங்க. பரிசுகளை வெல்லுங்க. இப்போ 4வது விடுகதை என்னன்னா, வட்ட நிலவில் வரைந்தும் இருக்கும், எழுதியும் இருக்கும், அது என்ன? மறுபடியும் கேட்கிறேன். வட்ட நிலவில் வரைந்தும் இருக்கும், எழுதியும் இருக்கும், அது என்ன? யோசிச்சு கமெண்ட் பண்ணுங்க. பரிசுகளை அள்ளுங்க. மிக சுலபமான கேள்வி. கீழே ஆப்ஷன் இருக்கு, யோசிச்சு கமெண்ட் பண்ணுங்க. ஓகே, இப்போ 5வது விடுகதைக்கு போயிடலாம். அதாவது பாத்தீங்கன்னா, செடி வளருவது கண்ணுக்கு தெரியும், காய் காய்ப்பது கண்ணுக்கு தெரியாது, அது என்ன? மறுபடியும் ஒரு தடவை சொல்லுங்க. அதாவது செடி வளருவது கண்ணுக்கு தெரியும், காய் காய்ப்பது கண்ணுக்கு தெரியாது. கொஞ்சம் கடினமான கேள்வியா தான் இருக்கு. எனக்கே அப்படிதான் இருக்கு. சோ நம்ம அட்மினுக்கு தான் தெரியும், அவரே பார்த்து சொல்லுவாரு. சோ 4 ஆப்ஷன்ஸ்ல இருக்கும், ஏதாவது ஒண்ணு இருக்கும். சோ நீயே கமெண்ட் பண்ணலாம், தப்பு கிடையாது. நம்ம கமெண்ட் பண்ண பரிசு எதுவும் கிடையாது. அப்படி இல்ல, உங்க சேனலுக்கு யாருமே பரிசு கிடையாது. அப்படியா? நமக்கு விடுகதைக்கு வீடியோ முடிச்சுட்டு போவோம். அதாவது பாத்தீங்கன்னா, மறுபடியும் சொல்றேன். செடி வளருவது கண்ணுக்கு தெரியும், காய் காய்ப்பது கண்ணுக்கு தெரியாது. 4 ஆப்ஷன்ஸ் இருக்கும். சோ நல்ல ஆன்சரா பார்த்து பதில் சொல்லுங்க. பரிசுகளை அள்ளி செல்லுங்க. இத்துடன் இந்த வீடியோ முடிவடைகிறது. மீண்டும் ஒரு புதிய வீடியோ சந்திக்கும் வரை உங்களிடம் விடைபெறுவது உங்கள் மணிகண்டன். நான் உங்கள் குகன். நன்றி, வணக்கம்.